ஆனந்த அனுபவம் ஊறுதல் எப்படி? ஆனந்த அனுபவம். பதில், பகவானுடைய பதில், ஆனந்தமே நமது இயல்பு, அதை புதிதாக அடைய வேண்டாம். நான் ஆனந்தமற்றவன், என் விபரீதத்தை விட வேண்டும். மனோமய விகாரங்களுக்குள்ளாது நாம் நாமாக இருக்க வேண்டும். நம் யதார்த்தத்தை மறவாது இருப்பின் அதுவே ஆனந்தம், அன்பு எல்லாம். எல்லாரும் கேட்கறது ஒரே கேள்வி, ஆனந்தமா எப்பயும் ஆனந்தமாக இருப்பது எப்படி? எப்பொழுதும் சுகமாக இருப்பது எப்படி? அது சாத்தியமா? அது முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியும். ஏனென்றால் அதை நாம் கடையில் கொடுத்து, பணத்தை கொடுத்து ஒரு பொருளை வாங்குவது போல கிடையாது. நாம் கஷ்டப்பட்டு உழைத்து ஒன்றை அடைவது போல கிடையாது. உங்களுடைய சுய இயல்பு, நம்மளுடைய இயற்கையான தன்மை, நேச்சர், நம்மளுடைய பேசிக் நேச்சரே ஆனந்தமாக இருப்பது, சச்சிதானந்தம் என்று சொல்கிறோம். இருப்புணர்வாகவும் அறிவுணர்வாகவும் ஆனந்தமாகவும் எது இருக்கிறதோ அதுதான் நான் என்பது போல, இப்ப நம்ம எல்லாருக்கும் இயற்கையாகவே இயல்பாகவே சுக உணர்வாக ஆனந்தமாக இருப்பதுதான் நம்மளுடைய தன்மை. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க நல்லா இருக்குது சுவாமி. ஆனா எங்களுடைய வாழ்க்கையில தினசரி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பார்க்கும் பொழுது ஆனந்தமாவது சுகமாவது அது கிடைக்கிறதுக்கு நாங்க பல கஷ்டங்கள் பட வேண்டியதா இருக்கும் போல இருக்கே. யதார்த்தத்துல நான் சுகமாக இருக்கிறேனா என்றால் ஒரு சுகத்தை அடைவதற்கு பல முயற்சிகள் செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? யதார்த்தமாக நீங்க ஆனந்தமாக இருக்கிறீர்கள், யதார்த்தமாக உங்களுக்குள் எல்லா திருப்தி உணர்வும் இருக்கிறது என்றால், எப்பொழுது நான் இயற்கையாகவே, அதான் பகவான் சொல்றாருங்க, நான் ஆனந்தமற்றவன் என்ற விபரீதத்தை விட வேண்டும். நமக்கு நாமளே நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நான் ஒரு திருப்தியற்ற நிலையில வாழ்கின்றேன், நான் ஒரு சுகமற்ற நிலையில் வாழுகின்றேன், நான் ஆனந்தமானவன் அல்ல அப்படின்ற ஒரு விபரீதமான எண்ண ஓட்டம் நமக்குள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த விபரீதமான ஞானத்தை, விபரீதமானதை முதல் நம்ம விடணும். கடவுள் யாரையும் கஷ்டப்படுறதுக்கோசரம் அந்த உலகத்துல படைக்கல, சுகமா இருக்கிறதுக்கு தான் படைக்க வச்சிருக்காரு. ஆனா சுகமா இருக்கிறது எப்படி நமக்கு தெரியாததுனால நமக்கு வேற வழியே இல்லாம கஷ்டம் நமக்கு திணிக்கப்படுது. கடவுள் நம்மளை படைச்சு இந்த மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்து, மக்கள்களை கொடுத்து நம்மளை கஷ்டப்படுத்துறாரு, கஷ்டப்படுத்தி நமக்கு புரிய வைக்கிறாருலாம் நம்ம நினைக்க வேண்டாம். நமக்கு சுகமா இருக்கிறதுக்கு இங்க வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா அது எப்படி வாழ்வது என்று தெரியாததினால் நாம் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டது எது என்றால் இந்த கஷ்டங்கள். இங்க அழகா சொல்றாரு, ஆனந்தம் நமது இயல்பு, அதை புதிதாக அடைய வேண்டியதில்லை. நீ உன்னுடைய நேச்சரை நீ கஷ்டப்பட்டு அடைய வேண்டியது கிடையாது, நீயா இருந்தாலே போதும் அப்படிங்கிறார். உன்னை நீ யார் என்று அறிந்து கொண்டால் நீ சுகமாக இருப்பாய். உன்னை நீ யார் என்று அறியாத வரைக்கும் உனக்குள்ளே துக்கம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முழுவதுமாகவோ அல்லது அரைகுறையாகவோ நமக்குள் துக்கம் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஏன் அனுபவிக்கிறோம்னா, இந்த உலகத்தை நிஜம்னு நினைக்கிறோம், இந்த உலகத்துல ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறோம், உலகத்துல நம்ம விரும்புறோம், ஆசைப்படுற விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம், நமக்கு பேர் புகழ் வேணும்னு நினைக்கிறோம். நமக்கு அந்த பேர் புகழ் கிடைக்கலைன்னா நமக்கு துக்கம் வருது, நமக்கு யாரும் மதிக்கலைன்னா நமக்கு துக்கம் வருது, நமக்கு சொந்தங்கள் நமக்கு ஒத்து வரலைன்னா துக்கம் வருது, நம் உறவுகள் எதுவும் சரியில்லை என்றால் துக்கம் வருது. அப்ப தொடர்ந்து இந்த உலகத்திலே நாம் எதையோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, நீங்கள் எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே ஒரு மனிதர்களிடம் இருக்கட்டும் அல்லது விலங்குகளிடம் இருக்கட்டும் அல்லது எல்லா ஜீவராசிகளிடம் இருக்கட்டும், இந்த உலகத்துல நீங்க என்ன எதிர்பார்த்தாலும் அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னாடி துக்கம் என்ற விதை இருந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப எதிர்பார்ப்பு இல்லாத மனிதன் எப்படி வாழ முடியும் அப்படின்னா, ஞானம் ஒன்றே வழி. இந்த உலகத்துல நான் என்ன எதிர்பார்த்தாலும் இது கனவிலே எதிர்பார்ப்பது போல ஒன்று, இதை நிஜத்தால இதை நான் அனுபவிச்சு இதனால எனக்கு சுகம் கிடைக்கும்ன்ற இந்த ஒரு மித்தியா ஞானத்தை நம்ம விடணும். நான் சந்தோஷமா இருக்கிறேன் அதனால நான் ஒர்க் பண்றேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன் அதனால நான் சாப்பிடுறேன், நான் இயற்கையாகவே நான் சந்தோஷமா இருக்கிறேன்,
அதுல இருந்து நான் இயங்குகிறேன், அதுல இருந்து நான் செயல்படுகிறேன் என்று செயல்பட வேண்டும். நம்ம என்ன பண்றோம், வெளியில ஒண்ணு ஒர்க் பண்ணி நமக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எனக்கு என்ன இருக்குது, என் குடும்பத்துல என்ன இருக்குது, என்னுடைய இயற்கையா என்னை சுத்தி என்ன இருக்குது, இருக்கிறதுல நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியுமோ நான் அதை ஃபர்ஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்கிறேன். இருக்கிறதில் நீங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் தான் வேறு ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள். வேறு ஒன்றை தேடி அடைந்தாலும் அதில் உங்களுக்கு முழுமையான திருப்தி இருக்காது என்ற உண்மை நமக்கு புரிவதில்லை. எப்பொழுது எது இப்ப நீங்க சரீரத்தோடு நீங்க பார்த்தா கூட இன்னைக்கு உலகத்துல நமக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்கானோ அதுல நமக்கு திருப்தி இருக்கணும். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு மட்டும் கொடுத்திருக்கானா திருப்தியாரு, உழைக்கிற அளவுக்கு சக்தியை கொடுத்திருக்கானா திருப்தியாரு. வெளி உலகத்துல இருக்கிறதுல திருப்தியா இருந்தாதான் அந்த திருப்தி உணர்வில் இருந்து நீங்கள் செயல்படும் பொழுதுதான் உங்களை நோக்கி பலவிதமான மங்களத்தன்மையான விஷயங்கள் எல்லாம் ஈர்க்கப்படும். எப்பொழுது நீங்கள் அதிருப்தி உணர்விலே இருந்து கொண்டே இருந்தீர்கள் என்றால், எப்பொழுது ஒரு திருப்தியற்ற உணர்வு, எப்பொழுது இங்க அனைத்தின் மீது ஒரு குறை உணர்வோட நீங்கள் வாழ்ந்து கொண்டே இருந்தீங்கன்னா நீங்கள் அதையே விஷயத்தை தான் உங்க வாழ்க்கையில ஈர்த்து கொண்டு இருக்கிறீர்களே தவிர புதிதான பாசிட்டிவான விஷயத்தை உங்களால ஈர்க்கவே முடியாது. இருக்கிறத என்னைக்கு திருப்தியோட வாழ்றீங்களோ உங்களை இருக்கிறவங்க சுத்தி இருக்கவங்களும் திருப்தியா இருக்கிற வச்சுக்கொள்வீர்கள். நீங்களும் அந்த உணர்வில் இருப்பீங்க. இப்ப இங்க பகவான் சொல்றது உனக்கு எது இருக்குதோ இல்லையோ, சரீரத்துல துக்கம் இருக்கோ இல்லையோ, சரீரம் சரியா இருக்கோ இல்லையோ, மனசு சரியா இருக்கோ இல்லையோ, நான் அகம் பிரம்மமாக இருக்கிறேன், நான் ஆத்மாவாக விழிப்புணர்வாக இருக்கிறேன் என்ற அந்த உன்னோட இயல்பான உணர்வே ஆனந்தம். எப்படி என்றால், நம்மால் பார்க்கப்படுகின்ற இந்த சிருஷ்டியாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், இந்த சரீரமா இருக்கட்டும், இது அனைத்தும் ஒரு கற்பனையான ஒரு மித்யா அப்படின்ற ஒரு ஞானம் நமக்கு ஏற்படும் பொழுதே இதன் மீது இருக்கக்கூடிய பந்தங்கள் அனைத்தும் விடுபட்டு விடுகிறது. ஒரு சினிமா காட்சியை பார்க்கின்றோம், அந்த காட்சி என்பது நமக்கு தெரிந்தால் அதோடு நம்ம பந்தப்பட மாட்டோம். அதை உண்மை என்று நாம் போகும் பொழுது, அதனோடு பந்தப்படும் பொழுதுதான் நமக்கு மனதிலே உணர்ச்சிகளுக்குள்ள ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன. அதை தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு எந்த ஒரு துக்கத்தையும் ஏற்படுத்தாது. அதே போல இந்த வாழ்க்கையை தள்ளி நின்று பார்ப்பது, இந்த உலகத்தோடு ரொம்ப அதனோடு பந்தப்படாமல் தள்ளி நின்று பார்க்கும் பொழுதே நீங்க துக்கத்திற்கு பாய் பாய் சொல்லிடுறீங்க. ஆனா நம்ம அது எந்த அளவுக்கு ஒன்றி போறோமோ அந்த அளவுக்கு அது நம்மளை பிடிச்சி கட்டி வச்சிரும், பந்தப்படுத்தும். அந்த விஷயம் நமக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. மனோமய விகாரங்கள் உறது, நாம் நாமாக இருக்க வேண்டும், நம் யதார்த்தத்தை மறவாது இருப்பின் அதுவே ஆனந்தம். ஒரே வார்த்தையில சொல்றார், நீங்க உங்களுடைய யதார்த்த நிலைய நீங்க மறவாக இருந்தீங்கன்னா போதும். அதை மறந்தீங்கன்னா தான் உங்களுக்கு துக்கம், மறக்க வேணும் உங்களுக்கு துக்கமே கிடையாது. நிறைய ஆனந்தங்கள் சொல்லப்படுது. விஷயானந்தம், விடயானந்தம், நிஜானந்தம், பிரம்மானந்தம், பரமானந்தம், வாசனானந்தம், முக்கியானந்தம், இந்த மாதிரி பல ஆனந்தங்கள் பல ஸ்கிரிப்சர்ஸ்ல நமக்கு விளக்கி சொல்லியிருக்காங்க. யோகத்தினால வர கிடைக்கிற ஆனந்தம், நம்மளுடைய வாசனைகளினால வர கிடைக்கக்கூடிய ஆனந்தம், ஆழ்ந்த தூக்கத்தினால கிடைக்கக்கூடிய ஆனந்தம், உண்மையாக நாம் யார் என்று நாம் தெரிந்து கொள்வதனால் வரக்கூடிய நம்மளுடைய இயற்கையான ஆனந்த நிலை. இப்ப நீங்க ஒரு டிராவல் பண்றீங்க, ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க, ஜெனரல் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, ஸ்லீப்பர் கோச்னு ஒன்று இருக்குது, தேர்ட் ஏசின்னு ஒன்று இருக்குது, செகண்ட் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு இருக்குது. ஒரே ட்ரெயின் தான். ஆனா நீங்க எந்த கம்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட் இது அதிகமா இருப்பது போல இந்த உலகத்துல விஷயங்களை நோக்கி போகும்போது ஒருவித சுகம் கிடைக்கின்றது. விஷயங்கள் இல்லாமல் மனதோடு நான் மனதாக இருக்கிறேன், அதற்கான யோக பயிற்சியை முயற்சி செல்வதன் மூலம் ஒரு சுகம் கிடைக்கின்றது. ஒரு விதமான சித்தாந்தத்தை, ஒரு ஞானத்தை அடைவதன் மூலியமாக ஒரு சுகம் கிடைக்கின்றது. மனத்தை தள்ளி வைத்துவிட்டு மனமற்ற நிலையிலே ஆழ்ந்த தூக்கத்திலே இருக்கும் பொழுது ஒரு சுகம் கிடைக்கிறது. எல்லாமே சுகத்தினுடைய வேறுபாடு. அல்டிமேட்டா இது எப்படி எல்லாத்திலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்னு ஒன்று இருப்பது போல இந்த சுகத்திலே பல வேறுபாடுகள் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் உயர்ந்த சுகமானது எது என்றால் அது வித்யானந்தம் என்று சொல்லக்கூடிய நான் ஈஸ்வர சக்தியாக என நான் ஆத்மாவாக இருக்கிறேன் என்ற அந்த ஞானத்தினால் ஏற்படுவதுதான் இருக்கிறதுலே உயர்ந்த ஆனந்தம் என்று சொல்லுகிறார்.
ஏனென்றால் எப்பொழுது நீங்கள் உங்களை கான்சியஸ்னஸாக அறிந்து உணர்ந்து இருக்கிறீர்களோ, இந்த பார்க்கிற அனைத்தையும் மித்யா என்ற ஞானம், இதெல்லாம் பொய் என்ற ஞானம் வந்தாதான் நீங்க கான்சியஸ்னஸ்ங்கிறது உங்களை 100% எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இது மித்யான்னு வந்துருச்சுன்னா துக்கம் கொடுக்கறதுக்கான ஒரு லீடு, துக்கம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பே எங்க இருந்து வரும்னா இந்த உலகத்துல இருந்து தான் வரும். உலகமே பொய்ன்னு இருந்தா உங்களை துக்கப்படுத்துறதுக்கு எந்த விஷயம் இருக்குது? எது உங்களை துக்கப்படுத்த முடியும்? அப்ப துக்கப்படுத்துவதற்கான காரணங்களையே நீங்கள் அழித்து விடுவதினால், காரணங்களே இல்லை என்பதினால் இயற்கையான உங்க சொரூப நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். அதனாலதான் இங்க சொல்றார், ஆனந்தம் ஊறுதல் எப்படி என்றால், ஆனந்தமே நமது இயல்பு, அதை புதிதாய் அடைய வேண்டாம். நான் ஆனந்தமற்றவன் என்ற விபரீதத்தை விட வேண்டும். நான் ஆனந்தம் இல்லாதவன், நான் சுகமற்றவன் என்ற ஒரு தவறான அறிவு நமக்குள் இருக்கிறது. அந்த தவறான அறிவை விடுங்கள் அப்படிங்கிறார். அடுத்த கேள்வி, நான் சர்வ வியாபி என்பதை உணர்வது எப்படி? சர்வ வியாபினா எங்கும் வியாபித்திருக்கின்றேன், அனைத்திலும் நிறைந்திருக்கின்றேன் என்பதை உணர்வது எப்படி என்ற கேள்வி வருகிறது. பகவான் பதில் சொல்றார், நான் உபாதிகளற்றவன், பரிச்சின்னம் என்னும் விபரீத பாவனையை விட்டால், உபாதிகளுற்றவன் பரிச்சின்னன் என்றும் விபரீத பாவனையை விட்டால் சர்வ வியாபகத்தன்மை விளங்கும். நான் எங்கும் நிறைந்திருப்பவன், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றுதான் நான் என்பதை எவ்வாறு உணர்வதுன்னு கேட்கலாம். என்னைக்கு நமக்கு ஒரு சின்ன ஒரு லிமிட்டட் ஐடென்டிட்டி இருக்குதோ, பரிச்சின்னம் என்றால் ஒரு சிறிய ஒரு லிமிட்டட் ஐடென்டிட்டி. நான் உபாதிகள் சம்பந்தப்பட்டவன் அப்படிங்கும் போது ஒரு லிமிட்டட் ஆயிடும். நான் இந்த சரீரத்துக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்று நீங்கள் நினைக்கும் பொழுது சரீரத்தினால் செய்யப்படுகின்ற அந்த ஒரு வரையறைக்குள் நீங்கள் வந்து விடுகிறீர்கள். என்னால இவ்வளவுதாங்க முடியும், என்னால அது முடியாதுங்க, எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லைங்க, இந்த மாதிரி நம்ம ஒரு லிமிட்டடா நம்மை குறுக்கி கொள்வதற்கு நம்மை நாமே ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த வட்டத்துக்குள் மட்டும்தான் நான் இருக்கிறேன் என்ற ஒரு தவறான அபிமானம், ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது. அததான் இங்க சொல்றார், விபரீத பாவனை. நான் ஒரு சிறிய ஒரு வரையறுக்குள் உங்களை நீங்கள் அடைத்து விட்டு அதுதான் என்று நான் என்று நீங்கள் நினைப்பதுதான் பெரிய தடை. அந்த தடையை விட்டுட்டீங்கன்னா, அந்த தடையை உடைச்சிட்டீங்கன்னா நீங்கள் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு என்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படிங்கிறார். இந்த பாடி மைண்ட் தான் நம்மள ஒரு லிமிட்டட் ஐடென்டிட்டிக்குள்ள போடுது. என்னைக்கு பாடி மைண்டை நீங்க டிராப் பண்றீங்களோ, டிராப் மீன்ஸ் என்னது, அதை நேர்த்தி பண்றீங்களோ, அது அல்ல நானு என்று கான்சியஸ்னஸ் தான் நானுன்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போதே நீங்க அந்த வியாபகத்தன்மைக்குள்ள வந்துடுறீங்கன்னு அர்த்தம். நல்லது.